அனைவருக்கும் வணக்கம். செரிமான நலம் நாள் 6. இன்றைய வகுப்புல உடல்ல ஏற்படக்கூடிய செரிமான சிக்கல்களுக்கும் சரி, மற்ற தொந்தரவுகளுக்கும் சரி, பொதுவான ஒரு உணவு முறையை பற்றி நம்ம சொல்ல போறோம். இந்த உணவு முறையானது சிறுதானியங்களை பற்றியது. நம்ம ஒரு 5 சிறுதானியங்களை சொல்ல போறோம். இந்த 5 சிறுதானியங்களும் பாசிட்டிவ் மில்லட்ஸ், அதாவது நேர்மறை சிறுதானியங்கள் என்று மதிப்பிற்குரிய காதர் வாலி அவர்களால் கூறப்பட்டது. இந்த சிறுதானியங்களை நம்ம சொல்லக்கூடிய முறையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமான சிக்கல்களை சரி செய்யும், உடல்ல ஏற்படக்கூடிய மற்ற தொந்தரவுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த சிறுதானியங்களுக்கு இருக்கு. இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை ஆகிய 5 சிறுதானியங்களுமே பாசிட்டிவ் மில்லட்ஸ், அதாவது நேர்மறை சிறுதானியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறுதானியங்களை நீங்க அப்படியே சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனுடைய முழு பயன் நமக்கு கிடைக்காது. இந்த சிறுதானியங்களை நம்ம இப்ப சொல்லக்கூடிய முறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். இந்த 5 சிறுதானியங்களையும் கட்டாயம் குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதிகபட்சம் 6லிருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதாவது அடுத்த நாள் சமைக்க போறீங்க அப்படின்னா முந்தைய நாள் இரவு நீங்க ஊற வச்சிடலாம். அப்படி ஊற வைக்கப்பட்ட சிறுதானியங்களை சாதமா வடிச்சு, அதாவது சாப்பாடு மாதிரி வடிச்சு அதுல நம்ம சாம்பார் ரசம் போட்டு சாப்பிடலாம். அல்லது இதனை கஞ்சியாக மாற்றியும் நம்ம உணவுல எடுத்துக்கலாம். இந்த சிறுதானியங்களை ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 1 டம்ளர் சிறுதானியம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல 10 மடங்கு தண்ணீர் சேர்க்கணும். 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கணும். இப்படி செய்யும் போது அந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தன்மையும் சமன்படும், அதிகப்படியான குளிர்ச்சி தன்மையும் சமன்படும். அதனால எல்லா வெப்ப உடல்ல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, குளிர்ச்சி உடல்ல இருக்கக்கூடிய நபர்களும் சரி இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கலாம். இந்த சிறுதானியத்தை ஒழுங்கா ஊற வைக்காம நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதன் விளைவாக நமக்கு செரிமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால இந்த முறையில சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க, உடலுக்கு மிக மிக நல்லது. ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.